விகடன் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. நான் பாட்டு பாட ஆரம்பிச்சா ஒத்த அடிஸ்கிர் அங்கல பார்த்தா பொண்ணுங்கெல்லாம் பேச வைக்கும் ஒரு ரியல புதுசா கட்டின பில்டிங் எல்லாம் வீர் மொட்டா மடி மேல பொண்ணா காத்தாடிலாம் டீல். தொண்டை எங்க இருந்து ப்ரோ வச்சிருக்கிற திடீர்னு நல்ல புள்ள மாதிரி சைலண்டா பேசினது டக்குனு கத்திர பயமுறுத்தியில இருக்க நீ. முன்னுக்கு ரமுத்தம்மா மனசுல என்ன சத்தம்மா வெளியே அத சொல்லம்மா உசுரலிங்க யுத்தம்மா. அஸ்வின் ஃபீச்சர் ஆனது அந்த சாங்க்கு பெரிய பிளஸ். ஒரு ஈஸி இல்ல சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ அந்த ப்ரெஷர் இல்ல. இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க கேட். ஏலே மச்சம்மாக்கா அச்சிக்கல்லா கச்சிக்கா அட்டி உடையத மொட்டை மாடி சுதியத்து மச்சான் நான் பாட ஆரம்பிச்சா ஊரே கேட்க வரும் ஒன்னு கூடி. ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு சவுண்ட் ஆகக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காருன்னு அவரோட ஃபேனாகவும் அவரோட ஒர்க் பண்ணும் போதும் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கினது தான். ரிசர்ச்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவர் கார்ல போகும்போது எஃப்எம்ல கேட்கிறாரு ஐடியூன்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அவரோட சர்ச்சஸ் எல்லாமே. இருக்கலாம் ஜாலியா சிரிச்சுன்னு கூட்டமா சேர்ந்துன்னு வா கத்தலாம் உலகம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வணக்கம். சிக்கலக்கா சிக்கா. ஸோ ஒரு பாட்டு சூப்பரா ஒரு ஆல்பம் சாங் பண்ணிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி குட்டி பட்டாசு பாடல் மூலமா எல்லாத்துக்கும் வைப் பண்ணவர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சந்தோஷ் தயாநிதி அவர்கள். ஸோ உங்களுடைய இந்த க்ரூ பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணுன்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வந்தது? ஸோ அதான் ரெகுலராக இண்டிபெண்ட் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூவிஸ் இல்லாமல் அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குட்டி பட்டாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலான்னும் போது குட்டி பட்டாஸ் மாதிரியே நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஸோ அதான் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாமல் ஒரு ஜாலியாக ஒரு ஊர்வசி வைப்பில் ஒரு ஏத்தி வைப்பில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணுவோம். ஃபுல் பாய்ஸ் காலையில் அவங்க டே ஃப்ரம் மார்னிங் டு நைட் எப்படி போகுது அப்படின்ற ஒரு ஐடியாவில் சின்ன ஸ்பார்க் வீடியோ இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா பீட்டு சாங் இந்த மாதிரி கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு சரி இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம்னு பண்ணது தான் இது. ஓகே, அப்படிதான். யா, ஓகே. ஸோ ப்ரோ, உங்களுடைய பேர் சச்சு. மைக் இருக்கு. அவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்னால அவருக்கு மைக் கொடுத்துட்டோம் நாங்கள். ஏன்னா நீங்க தானே ரேப்பர்ஸ் கேப்பு ரேப்பு ஸோ அது எல்லாமே கொஞ்சம் மெச். ஐயோ சாமி வேற நீங்க ரேப் பண்றீங்க ப்ரோ. நைஸ் ப்ரோ, நைஸ் ரைமிங் வேர்ட்ஸ். ஓகே, அப்புறமா உங்க கூட சேர்த்துக்கோங்க. ப்ளஷர் ப்ரோ. ஓகே. ஸோ உங்களுடைய ஆக்சுவலி நீங்க என்ன ஸ்கூல் படிக்கிறீங்களா, காலேஜ் படிக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பேங்க்லயா ப்ரோ? பேங்கிங்ல இருக்கேன் ப்ரோ. பேங்கிங் செக்டார். ஓகே, அதுல இருக்கேன் ப்ரோ. ஒர்க் பண்றேன். பெரிய இடம் தான் போல. எஸ் ப்ரோ. ஸோ ஓகே, நீங்க இந்த கெரியர் சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஏதோ நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ணணுன்ற விஷயம் தான் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் மாதிரி பேங்கிங்ல இருந்து சினிமா அந்த மாதிரியா யாராவது கேட்டிருக்காங்க? அந்த மாதிரி இல்ல ப்ரோ, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க. இது ஒரு சின்ன வயசுல இருந்து பாடுவேன் ப்ரோ. அப்போ இந்த 2015ல சூப்பர் சிங்கர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எம்சி வள்ளுவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எம்சி வள்ளுவர்னு ஒரு பாய் இருக்காரு. அவர் நல்லா ரேப் பண்ணுவார் அந்த டைம்ல. நான் அப்போ நானும் அவரும் ஃபீச்சர் பண்ண மாதிரி பேசிட்டு இருந்தோம். ப்ரோ பாட்டு பண்ணலாம் ப்ரோ அப்படின்ட்டு. ப்ரோ நீங்க சினிமா பாட்டு பண்றீங்க ப்ரோ, இது அந்த ஃபேக்டர் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்களே எழுதி பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. என்ன ப்ரோ நீங்களே எழுதி பாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு தான் எனக்கு இனிஷியேட் பண்ணி எழுதுங்க ப்ரோ, நீங்களே எழுதுங்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எழுத ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷமா நானும் ஒரு ஃப்ரெண்டு ஒரு 10 இயர்ஸா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ சந்தோஷ் ப்ரோ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு அப்படியே டீமா போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அந்த ஒர்க் அதாவது ஃபுல் அந்த வீடியோ பார்க்கும்போது அதாவது நம்ம என்னதான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்திருந்தாலும் எனக்கு உள்ள பார்க்கும்போது நம்ம புது பசங்களை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு வைப் ஃப்ராங்கா டக்குன்னு பிகினிங்ல கேட்கும் போது இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல் அந்த எஃபர்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? டான்ஸ்லாம் ஆடி இருப்பீங்க. ஃபர்ஸ்டா டான்ஸுக்கு இல்லை ஆல்ரெடி எனக்கு டான்ஸ்லாம் தெரியும் அந்த மாதிரியா? வணக்கம், என்னோட பேர் சக்தி தமிழ்வேல்.
இதில் வந்து நான் வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்கேன், பண்ணியிருக்கேன். இதில் டான்ஸ் வந்து எனக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு ஸ்கூல் காலேஜ்லேருந்து கல்ச்சுரல்ஸ் எல்லாம் ஆனுவல் டே எல்லாமே பண்ணுவேன். ஸோ இந்த தமிழ் ஸ்பீச்சஸ் கொடுக்கறது ஸ்கூலில் இந்த மாதிரி. ஆமாம் ப்ரோ, அந்த அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து வானம் பொழிகிறது. இன்னும் அந்த மாதிரி காலையில் அசம்பிளியில் நம்ம ஒருத்தங்க பேசுவாங்கல்ல, ஒரே ஒருத்தங்க மட்டும் தமிழ் பேசுவாங்க பாருங்க, ஸ்பீச்சஸ் அந்த வீக்லி ஒன்ஸ் பேசுவாங்கல்ல, அது அந்த மாதிரி பேசுவாங்க bro, அந்த மாதிரி. ஸோ என் பேர் தமிழ் வேல்னு இருக்கும், ஈஸியாக தமிழ் நம்ம வந்து அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு. தமிழ் வேல் தமிழ் இருக்கு, அப்புறம் வேல்ன்றது முருகன் தமிழ் கடவுள். ஸோ அதை நீங்க வந்து my god. ஸோ அது அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது இல்லாமல் வந்து அட் அ டைமில் வந்து ஒரு 4 பர்ஃபார்மன்ஸில் இருப்பேன் நான். ஆனுவல் டே அந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல்ஸ்லாம் வந்ததுன்னா இங்கே டான்ஸ் ஆடுவேன், பின்னாடி பேக் ஸ்டேஜ் போயிட்டு இன்னொரு ட்ரெஸ் மாற்றி டக்குன்னு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆடுவேன். அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன். கல்ச்சுரல்ஸ் போவேன், ஆடுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அப்படியே வந்து சந்தோஷ் ப்ரோ கூட வந்து ஒரு டான்ஸ் ஒரு இது பண்ணணும், சாங் பண்ணணும் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அப்படியே பண்ணோம் நல்லா ஒரு இதுவாக. ஸோ பண்ணும் போது சாங்கில் வந்து ஒரு ஆக்டிங்க்கான ஒரு போர்ஷன் இருந்துச்சு. அந்த ஒரு வேணும்னாலும் போகிற வேணானாலும் வர அப்படி சொல்லிட்டு அது பண்ணும்போது ஒரு மாதிரி நம்மளுக்கே ஃபீல் மாதிரி பண்ணி ஒரு ஐடியா பண்ணி நல்லா வந்துச்சு. அது நல்லா கன்வே ஆயிருக்குன்னு சொன்னாங்க, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு சீனுக்கும் வந்து இப்போ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னால் நம்ம வந்து சிங்கிள் டேக் மாதிரி தாங்க, அது வந்து அப்படியே ஆடுறது தான், அங்கே போய் பண்ணுறது தான். ஸோ இங்கே எடுக்கும் போது வந்து நம்ம சீனுக்கு சீன் எப்படி இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி இருந்தது. நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சோனி மியூசிக்கில் சந்தோஷ் தயாநிதி சாரோட மியூசிக்கில் பண்ணுறது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்த்து என்னோட ஃபுல் 100% போட்டு பண்ணியிருக்கேன். பார்த்து நீங்கள் சொல்றேன் இல்லை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி இருக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் அந்த மாதிரி. ஸோ சந்தோஷ் தயாநிதி ப்ரோ, ஸோ நீங்கள் வந்து குட்டி பட்டாசு அப்படின்ற ஒரு பாட்டு நீங்கள் பண்ணும்போது அஸ்வின் அப்படின்ற ஒரு ஸ்டார் வந்து ரொம்ப எல்லாருக்குமே செம்ம ரீச், இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவர் மேல கிரஸ்ஸா இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது அதாவது புதுசா ஒரு பசங்க, ஸோ இவங்களுக்கு பண்றதுக்கான ரீசன் என்ன? அது உங்களுக்கு வேற பெரிய ஆர்டிஸ்ட் ரீசெண்டா எதுவும் பண்ணல? ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து பெருசா பெரிய ஆர்டிஸ்ட் கூட எதுவுமே பண்ணல, அதனால கேட்கறேன் நான். இல்லை, அந்த டைமில் இண்டிபெண்டன்ஸ் சாங் பூம் ஆனதுக்கு காரணமே இந்த மாதிரி ஸ்டார்ஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பாட்டும் நல்லா இருந்துச்சு. இல்லை அது ஒரு இல்லை, அது மார்க்கெட்டிங்க்கு ஒன்று ரீச் இருக்குது. அந்த டைமில் அஸ்வின், கவின் இவங்கெல்லாம் வந்து பயங்கர ஹிட் இதில் இருந்தாங்க. ஸோ அப்படியே இப்போ அவங்க அப்படியே மூவிஸ்க்கு போயிட்டாங்க. அப்போது அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. அஸ்வின் ஃபீச்சர் ஆனது வந்து அந்த சாங்க்கு பெரிய ப்ளஸ். இப்போது வந்து அந்த ப்ரெஷர் இல்லை. இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க கேட்டு. அந்த டைமில் குட்டி பட்டாஸ் ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ஜாய் என்ஜாமி ஹிட் ஆச்சு. அதெல்லாம் பயங்கர மேசிவ் 200 மில்லியன் வரப்போகுது. இப்போ குட்டி பட்டாஸ், என்ஜாய் என்ஜாமி ஆல்ரெடி ஒரு 200 மில்லியன் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜனங்களுக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பற்றி தெரிஞ்சு போச்சு. அண்ட் தே வெரி ஓப்பன். இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பாட்டு மட்டும் கேட்குறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து இப்போது சினிமாவில் வந்து பயங்கர ஒரு ஈஸி இல்லைல்ல சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது. இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் அப்படி இல்லை. நம்ம ஒரு ஃபோன், ஒரு கேமரா, ஒரு பேசிக் கேமரா இருந்து ஒரு பேசிக் எல்லாமே பேசிக் தெரிஞ்சாலே நம்ம இது பண்ணிக்கலாம், ஒரு அவுட் கொண்டு வந்துடலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் அப்படி இருக்கிறதுனால புது டேலண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இப்போ சச்சு கூட ஒர்க் பண்ணுறோம், சக்தி கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களோட இன்புட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய இருக்குது. டான்ஸ், இவர் பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, அவரோட ரைட்டிங்கு, புது அட்டெம்ப்ட் தானே. ஸோ அதுதான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. இப்போது இண்டிபெண்டன்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ப்ரெஷர் டு ஒர்க். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் இது இவங்க கூடலாம் பண்ணணும் ஒரு ஆர்வமும் இருக்கும். அதாவது ஏதாவது லைன் அப்ல இருக்குதா? யாராவது கேட்டு, அதாவது நீங்கள் கேட்டதும் யாரும் கொடுக்காம இருந்தாங்களா, இல்லை உங்களுக்கு வந்தது நீங்கள் வந்து வேணான்னு சொல்லியிருக்கீங்க பெரிய ஆர்டிஸ்ட் யாராவது? இல்லை, நான் இது வரைக்கும் கேட்டதில்லை போய் ஒரு ஆல்பம் பண்ணலாமா அப்படின்னு. நான் பாட்டு அந்த ஜேர்னியில் மியூசிக் மேக்கிங் மட்டும் தான் என்னோடய ப்ராசஸாக இருக்குது. நான் ஒரு பாட்டு பண்ணுவேன். குட்டி பட்டாஸ்லாம் எனக்கு தானாக வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். ராட்டியாக இருக்கட்டும், மெட்ராஸ் கிக் பண்ணது, குட்டி பட்டாஸ் எல்லாமே எனக்கு சோனி கிட்டேருந்து வந்த. ஏன்னா சோனிக்கு நான் முன்னாடி படம்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, இனிமேல் இப்படி தான்லாம் சோனியில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் எனக்கு அவங்கள எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்து என்னோடய ஒர்க் பார்த்துட்டு, என் டேலண்ட் பார்த்துட்டு, ஓகே இவர்கிட்ட கொடுக்கலாம் இந்த பாட்டுன்னு சொல்லி வர்றது தான். குட்டி பட்டாஸ்க்கு அப்புறம் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்துச்சு, அதே மாதிரி வேணும்னு. நான் அதே மாதிரி பண்ணலை. ஓகே. ஸோ ப்ளஸ் நான் வந்து என் படம் வேலையிலையும் பிஸியாக இருக்கேன், ரஹ்மான் சாரோட ஒர்க்லேயும் நான் பிஸியாக இருக்கேன்றதுனால எனக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா அப்போது ஒர்க் பண்ணுறது தான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக வச்சுருக்கேன். பட் என்கிட்ட சாங்ஸாக நிறைய வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு டைம் ப்ராசஸ் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸில் தான் இப்போது இருக்கேன். ஒரு பாட்டம் ஒரு 6 மாதம் எடுக்கும், ஆடியோலேருந்து அது வீடியோ வர்றதுக்கு வரைக்கும்.
6 மாசம் உழைப்பு. ஆமா, ஆடியோ பண்ணி அது லிரிக் லாக் பண்ணி முடிச்சு அப்புறம் வீடியோக்கு எக்ஸிக்யூட் பண்றது. அப்ப இந்த பாட்டுக்கு வந்து எவ்வளோ நாள்? இந்த பாட்டு ஒரு 4 மாசம் ஆச்சு. 4 மாசம். கம்போஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். பிரிங்கிங் த டீம் டுகெதர் இருக்குல்ல, யாரெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆர்டிஸ்ட், கொரியோகிராஃபர்ஸ், டிசைனர்ஸ் எல்லாமே நாங்களே சேர்ந்து பண்ணதுனால அதுக்கு அந்த ரிசர்ச் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் ப்ரொடக்ஷனாக. ஸோ அதுக்கு தான் இந்த டைம். இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க கம்பெனிலலாம் ஒரு வாரத்துலலாம் ஒரு பாட்டு முடிச்சு ரிலீஸ் பண்ணலாம் இருக்காங்க. ஓகே. ஸோ சக்தி வந்து நம்ம அந்த டான்ஸ் ஸ்டெப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல வைபாக இருந்தது. ஒரு ஆக்டிங், ஆனால் அந்த ஒரு ஏதோ ஆக்டிங்கில் ஒரு ஆசை இருக்குது, தான் ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஸ்டார் படத்தில் கவின் வந்து ரோஜா ரோஜா அந்த ஒரு அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிது. உண்மையாக அந்த ஃபீல் நீங்களும் நினச்சி தான் ஆடுறீங்களா அந்த மாதிரி? ப்ரோ அந்த மாதிரி கன்வே இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அந்த ஏன்னா அது பெரிய ஒரு இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு கன்வே இருந்தால் ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நம்ம நல்லா பண்ணணும், நல்லா வரணும், பார்க்கறது கன்வே ஆகணுன்றது தான் ஆசைப்பட்டு பண்ணுறது. ஸோ அப்படி ஆயிருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே. அந்த சினிமான்றது ஒரு ஆக்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? ஆமாம், கண்டிப்பாக ப்ரோ. அப்பனா நம்ம என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் வந்து போடணும், நம்ம வந்து என்ன மாதிரியான ஸ்டார் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியாலஜி இருக்கு? ப்ரோ இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இதுக்கப்புறம் இப்பதான்டா வந்திருக்கேன் மாட்டிக்கிட்டு. ஸோ நிறைய பண்ண ஆசைப்படுறேன் ப்ரோ. நெக்ஸ்ட் ஏன்னா இதுதான் அவர் பார்த்து வந்திருக்காரு. இதுக்கப்புறம் உள்ள வந்த அப்புறம் நிறைய இருக்குல்ல, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே போய் கிளாஸ் போகணும், கற்றுக்கணும், டான்ஸ் பண்ணணும், நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்ம டெவலப் நெட்வொர்க் பண்ணணும், நிறைய அந்த மாதிரி. ஃபேவரட் டைரக்டர்ஸ்னா யார் சொல்லுவீங்க உங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி? நிறைய ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அதான் நீங்களும் இப்போ ஸ்டார் தானே, அதனால கேட்குறேன். சரி ஓகே ப்ரோ. அது ஸ்டாரிங் தான் ப்ரோ இருக்கு, ஸ்டார்லாம் இல்லை ப்ரோ. இப்போ பண்ணிருக்கேன் ப்ரோ. நல்ல ஒரு அடுத்தடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க ப்ரோ. நல்ல ஒரு சொல்ல மாட்டீங்கல்ல, தெளிவா இருக்காங்க. சொன்னா வந்து அவங்க கொச்சிப்பாங்க, இவங்க கொச்சிப்பாங்க. அப்படி இல்லை, கரெக்டான ஒரு இதுல கரெக்டான ப்ராஜெக்ட்ல இருக்கணும், நல்லா பண்ணணும், எல்லா விதமான இதுவும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எப்படி உங்களுக்கு இருக்கும் வெற்றிமாறன் சார் கூட பண்ணணும்? கண்டிப்பா அவங்கள பார்த்து தானே ப்ரோ நம்ம பார்த்து கத்துக்கிறது. அவங்களோட படங்கள்லாம் பார்த்து சொல்லுங்க. தனுஷ் சார் எல்லாம் பாக்குறோங்களா? தனுஷ் சார் தனுஷ் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும் ப்ரோ. அப்படி பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன் ப்ரோ. ஏன் அவருடைய அவ்வளவு ஃபேன்? நீங்க அவ்வளவு பெரிய ஃபேன்? அவர் ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கும் ப்ரோ, கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்ன விஷயம் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அவர் கூட? இப்போ எப்படிங்க ப்ரோ, இப்போ எப்படி சொல்றது, இப்போ நம்மளுக்கு ரிலேட் ஆகுது ப்ரோ. அவர் கூட பக்கத்து பையன் மாதிரி. இப்போ வந்து அந்த மாதிரி இவர் எங்க அடிக்கடி சொல்லுது என்னன்னா, ப்ரோ அவர் வந்து நெய்பர் மாதிரி இருக்காரு ப்ரோ பாக்குறதுக்கு. அப்படி இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க ப்ரோ. அந்த சீன் அப்படியே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ தனுஷ் சார் தான் எல்லாருமே பண்ணுவாங்க, எல்லாமே பிடிக்கும். பட் தனுஷ் சார் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த ஹோல்ட் பண்ணுவார் சீனை வந்து ஒரு மாதிரி அப்படி ரிலேட் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அப்படியே பார்ப்பாரு, பட் அது வந்து அப்படியே ஒரு மாசா அந்த இதில் சொல்லுவாங்க பாரு, ராயன் படத்தை சும்மா பார்க்க அந்த மாதிரி அவர் பார்ப்பாரு, அது மாசா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நல்லா பார்க்குறேன். அவரே லேர்ன் பண்ணிக்கலாம் சார், நல்ல விஷயம் லேர்ன் பண்ணியிருக்காங்க பார்த்து எல்லாம். ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்போ வந்து தனுஷ் சார் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி தமிழ் நீங்க வந்து நம்மளுடைய படத்துல வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவங்களுடைய ரிப்ளை எப்படி இருக்கும்? ஆக்சுவலா உடனே மைக்க போட்டு டக்குன்னு போயிடும் ப்ரோ. அதெல்லாம் அந்த மாதிரி நடந்தா எப்படி? இல்ல சார், நான் இன்டர்வியூக்கு அப்புறம் கூப்பிடுறேன். அப்படியே ஓடிடும் ப்ரோ, கூப்பிட்டா போயிட போறோம். அவங்க பார்த்து நம்ம ஒர்க்கை பார்க்குறாங்கனாலே அது பெரிய விஷயம் ப்ரோ. அது பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கனாலே நிறைய போக வேண்டியது. ஆமாம் ஆமாம் கேட்குறேன், ஆசை எல்லாத்துக்கும் கண்டிப்பாங்க ப்ரோ. அவர் பார்த்து தானே ப்ரோ வரோம் நம்ம. அந்த அவர் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுங்க ப்ரோ. தாராளமா பேசலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் ப்ரோ? ஆமா ப்ரோ, எதனா மாட்டி நம்ம பேசி ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் சாங். 2 பேருக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் சாங், ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ 2 பேருமே கொஞ்சம் அவராச்சும் கொஞ்சம் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணதால அந்த பயம் இல்லை. இவருக்கு தான் கால் ஆடிட்டே இருக்காரு பாருங்க, அந்த பயம் தான் பயம். ஸோ என்ன பேசுறோம் அது ஓகே வந்துடும் இனிமேல். அப்படி இல்லை ப்ரோ, பெர்ஃபார்ம் பண்ண சொல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறோம் ப்ரோ. கேமரா முன்னாடி பண்ண சொன்னால் பண்ணிவிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் பெரிய பெரிய பேர்லாம் கேட்குறீங்க, எதனா சொல்லி எதனா கன்வே ஆகிடுச்சுன்னா. அது குமுதம்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம். முன்னாடிலேருந்து ரொம்ப வருஷமாக ஹிஸ்டாரிக்கான ஒரு இது. அதில் பேசுவோம் நம்ம ரைஸ் இல்லை ப்ரோ, பார்த்து உஷாரா
அப்படின்னு இல்லை ப்ரோ, கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஓகே தப்பாக கன்வே ஆகிடக்கூடாது. பத்தி எதுவும் விசாரிச்சிங்களா? ஸோ பண்ணணும்னு ஆசைங்க ப்ரோ, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஆசை. ஸோ அது நம்ம இது மேலே ஒரு பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக, பேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ இம்ப்ரூவைசேஷன் எப்படி பண்ணுறது, கேமரா முன்னாடி எப்படி ஒரு நெக்ஸ்ட் ஷாட், அடுத்தடுத்து சீன் எப்படி பண்ணுறாங்க, அடுத்து எப்படி எடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, பேஷன் அதிகமாகுது. இன்னும் நிறைய கற்றுக்கணும், இன்னும் ட்ராவல் பண்ண நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இதில் போகணும், பார்க்கணும், லேர்ன் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஆசைப்படுறேன், நல்லா பண்ணணும் ஆசைப்படுறேன். நடக்கும் கன்ஃபார்மாக நடக்கணும். அவர் கையில் மைக் இருக்கு, பதறாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ரேப் சிங்கர் அப்படின்ற மாதிரி நம்ம உங்களுடைய கரியர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேப் சிங்கராக தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது பேங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் அதாவது இது பேஷனேட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்களா? இப்போ இது வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ரொஃபஷனலாக இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வந்து நான் ஒர்க் பண்ணுறதே வந்து ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட் ஆகணுன்ட்டு தான் நான் ஒர்க்கே பண்ணுறேன். ஸோ அதுக்குண்டான முயற்சிகளில் தான் எப்போவுமே இருக்கேன். இதான் ப்ராசஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேப் அப்படின்னு சொன்னாலே நம்ம தமிழ் நாட்டுக்கு, தமிழ் சினிமாவுக்கு தெரிஞ்சாலும்னா ஹிப்ஹாப் அதினா தான் இப்போதைக்கு தெரியும். அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக சில நிறையா வந்து இண்டிபெண்ட் மியூசிஷியன் அவங்க நல்லா சும்மா வைரல் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன்? ஏன்னா ரேப் அப்படின்றது வந்து நமக்கு பெருசாக யாரையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஓகே ஓகே, நீங்கள் யார் பார்த்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனீங்க? ப்ரோ எனக்கு வந்து அறிவு, அவரோட ரேப் ஸ்கில்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அவரோட வந்து அந்த லிட்ரேச்சரான வேர்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ப்ரோ. அவரோட லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப எனக்கு அவரோடது ரொம்ப பிடிக்கும். லிரிக்கல் வைஸில் வந்து ஒரு பயனர் மாதிரி நான் பார்ப்பேன் அவரை. அவரோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்கன்னா வந்து நான் ஆனஸ்ட்டாக அறிவு ப்ரோ தான். நான் வந்து அறிவு ப்ரோ. ஆமாம், அறிவு ப்ரோ தான். ஓகே, ஸோ உங்களோட ரேப் சீன் வந்து இந்த சிக்கலக்கால வந்து வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ரேப்பை கொஞ்சம் லைட்டாக பாடி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் கேட்டிருப்பானுங்க வந்தவங்களா, வேற வழி இல்லை, பாடி. நான் பாட்டு பாட ஆரம்பிச்சா ஒத்த அடிஸ்கிர், என் கல்லை அட்டா கல்லத்தில போட்டு நண்டாடுர். அங்கெல்ல பார்த்தா பொண்ணுங்கெல்லாம் பேசா வைக்கும் ஊர், அங்கண்ணா நேரம் கல்லா பெட்டி கண்ணா போகும் ஊர். என் ஏரியால புதுசா கட்டின பில்டிங் எல்லாம் வீர், கடா இல்ல விட்டுடு தன்னா பெருபா ஈர். மொட்டா மடி மேல பொண்ணா காத்தாடிலாம் டீல், நான் எவ்வளவு நேரம் சண்டா போட்டாலும் வாங்க மாட்டேன் கீழ். யோ, நல்ல பிள்ளை மாதிரி சைலண்டா பேசினது டக்குனு கத்தின பயமுறுத்தியில இருக்க நீ. சமயம் தொண்டை எங்க இருந்து ப்ரோ வச்சிருக்கிற திடீர்னு டக்குன்னு பாத்தீங்களா எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்து பழகிருப்பீங்க, அதனால. எஸ், ஓகே. ஸோ ப்ரோ, நீங்க வந்து ரஹ்மான் சார் கூட வந்து ஒர்க் பண்றீங்க. எனக்கு வந்து அவரை பாக்குறதுக்கான இது எனக்கு இன்னும் பக்கத்துல இருந்து இப்படி கேட்கறதுக்கான இது வரல. எப்படி ஒவ்வொரு படத்துலயும் வந்து டிஃப்ரெண்டான டியூன்ஸ், டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் வந்து எப்படி கொண்டு வராரு அவரு? நீங்க ஏதாவது பார்க்கும்போது என்ன விஷயங்கள் இருந்துச்சு அவர்கிட்ட? இல்லை, நீங்கள் சொன்னதுலேயே இருக்குது அந்த ஆன்சர். ஏன்னா அவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு சவுண்ட் ஆகக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காருன்னு அவரோட ஃபேனாகவும் அவரோட ஒர்க் பண்ணுற போதும் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கினது தான். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார், ஒரு பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அது வந்து அவர் யோசித்து பண்ணுற விஷயந்தான். ப்ளஸ் அவர் கூட இருந்து ஒர்க் பண்ணுறத பார்த்தாலே நம்ம கற்றுக்கலாம் ப்ரோ. அவர் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கைப்பிடிச்சி எழுத வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவர் அங்கே ஒர்க் பண்ணும்போது பார்த்தாலே நம்ம அவ்வளோ கற்றுப்போம். ஸோ யா, அவர் வந்து இப்போ விரும்பி பாட்டு, ஏன்னா ஸ்டுடியோவில் இருக்கலாம், விரும்பி கேட்குற பாட்டு இந்த மியூசிஷியன்ஸோடது அந்த மாதிரிலாம் ஏதாவது விரும்பி கேட்குறாரு அவரு? நீங்கள் கண்டிப்பாக ப்ரோ, அவர் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ரிசர்ச்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவர். ஏன்னா ஐடியூன்ஸ்லேயோ இதில் எஃப்எம்ல காரில் போகும்போது எஃப்எம்ல கேட்குறாரு, ஐடியூன்ஸு, யூடியூப், அவ்வளோ அவரோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவரோட சர்ச்சஸ் எல்லாம், பிளேலிஸ்ட் எல்லாமே. ஆமாம், சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கேட்டு போவோம். அது பேர் எனக்கே வாயில நுழையாது. அந்த மாதிரி ஒரு ரேரான ஆர்டிஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவார். ஓகே, ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக என்ன போகுதுன்னு கேட்பார். இப்போ காரில் இங்கேருந்து பக்கத்தில் எங்கேயோ போகிறாருன்னா அப்போ எஃப்எம் தான் கேட்பார் அவர். ஸோ இந்த பாட்டு அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிருப்போம், பார்த்தா அவர் கரெக்டாக ஆர்டிஸ்ட் பேரோட சொல்லுவார், இந்த கம்போசரா நல்லா இருக்கு, இந்த பாட்டு கேட்டேன், இந்த பாட்டு கேட்டேன்லாம் சொல்லுவார். ஸோ இப்போ கரெக்டாக வந்து அவர் கூட நீங்கள் கார்லாம் ட்ராவல் பண்ணி அவர்கிட்ட எப்பவுமே இல்லை, எப்பயாச்சும் நடந்திருக்கு. ஆமாம். ஸோ நான் வந்து இப்போ இருக்க இந்த சிக்கலக்கா பாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த குட்டி பட்டாசு பாட்டை உங்களை லைட்டாக பாட வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கலக்கால போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அடியே அடியே என் குட்டி பட்டாசே, தனியே வந்து விட்டு வெலாசே, உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே, கண்ணால் தீவி சாதடி, சரிகமப்பா தானி நான் சொல்லி தரவா, துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா, வருகிற வனி நான் வீட்டில் சொல்லவா, இடைவெளியே
நீ வா 2 முத்தம் வைக்கவா மணக்கும் 5 அடி பர்ஃப்யூம் நீ மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ சிரிச்சா சிந்திடும் செந்தே நீ முறைச்சா கீரிடும் கண்ணாடி உடம்பா சக்கர வள்ளி நீ வயசில் மின்னல அள்ளி நீ அருகில் பக்கமா வர வெக்கமா அடி நில்லடி கண்ணம்மா சொல்லடி செல்லம்மா முன்னுக்குற முத்தம்மா மனசில் என்ன சத்தம்மா வெளிய அத சொல்லம்மா உசுரலிங்கே யுத்தம்மா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எல்லாம் எனக்கு Thank you, thank you. செம்ம பாட்டு அது. அதே Thank you, மாதிரி thank you. இந்த பாட்டு எப்படி வைபா இருக்கும் அதே மாதிரி சிக்கலக்காவே அப்படியே 3 பேர் சேர்ந்து பாடிடலாம். சேர்ந்து அப்படியே பாடலாமா? தாராளமால. 1 2 3. நீ வேணும்னாலும் போற ஏன் வேணாலும் வர என்ன தான் நினைக்கிற மாமா ரேஞ்சே வர ஒரு வாட்டி உசு பேத்தி ரணகலமாச்சு என் பாடி என் ஸ்டோரி கேட்டாக்கா ஊரே கூடுது பொருள்காட்சி சின்னதாக்கி கொண்டு வேணும் மச்சி நீ விளையாடு வேர்ல்டுல கண்ணாமூச்சி என்ன மச்சி நீ சொல்லு மச்சி உங்க மாடுடா நீ முழிச்சு ஏல மச்சமக்கா சிக்கல்லா கச்சிக்கா அட்டி உடையத்த இட மொட்டை மாடி ஸ்ருதி எத்து மச்சா நான் பாட ஆரம்பிச்சா ஊரே வந்து கேட்க வரும் ஒண்ணு கூடி வா மாமே மச்சின்னு இருக்கலாம் ஜாலியா சிரிச்சுன்னு கூட்டமா சேர்ந்துன்னு வா கத்தலாம் உலகம் எந்தன்னு வா மாமே மச்சின்னு இருக்கலாம் ஜாலியா சிரிச்சுன்னு கூட்டமா சேர்ந்துன்னு வா கத்தலாம் உலகம் எப்பவும் எந்துன்னு. சாரி நடுவுல வந்து twist ஆயிடுச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. No problem. ப்ரோ செமையா வந்து வைபா இருக்கு ப்ரோ. எனக்கு டியூன்ல நான் எப்படி கேட்டேன் அப்படின்னு தெரியல. இங்க பக்கம் உண்மையிலே வந்து எனக்கு வைபா Thank you, இருக்கு. thank you. Thank you so much. ஸோ நிறைய நீங்க நிறைய பாடல் பண்ணுங்க, நிறைய பாடல் பண்ணுங்க, நிறைய படம் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி தனுஷ் சார் கால் பண்ணி அவரோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் இருக்கேன். நடக்கணும்னு கடவுளை வேண்டி தேங்க்யூ நன்றிகள். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.